ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆணம்னு சொல்லுவோம். எங்கள் திருநெல்வேலி பாஷையில் ஆணம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் புளியானம்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, உருளைக்கிழங்கு போடலை. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தேங்காய் அரைச்சிக்கணும். தேங்காயில் கொஞ்சம் கசகசா ½ ஸ்பூன் கசகசா போட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்ய முறைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி, ஆனியன், பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ சில்லி பொடி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி, 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். சமையல் தெரியும் சொல்கிறது தான் பெருமை, தெரியாதுன்னு சொல்கிறது பெருமை கிடையாது. அதனால் சமையலுங்கிறது நல்ல ஒரு கலை. சமையல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் சமைக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களும் சமைக்கணும். அதுதான் மெயின். இதில் ஆம்பளை பிள்ளைங்களும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, சமைக்கணும். ஒரு நாள் அம்மாவுக்கு முடியலை, ஒரு நாள் ஒய்ஃபுக்கு முடியலை, அப்போ அவங்க கேர் பண்ணுற மாதிரி இந்த சமையல் வந்து நம்மளுக்கு கற்றுக்கணும். அதை நான் ரொம்ப விரும்புவேன். பெண்கள் வந்து சமையல் தெரியாதுன்னு சொல்கிறது பெருமை கிடையாது. நான் யாரும் சொன்னால் அவங்கள நான் இப்படி தான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எங்கள் உருளைக்கிழங்கு இல்லை. தேங்காய் கத்திரிக்காய் அரைச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். இதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எனக்கு அடையாளத்துக்காக, பிள்ளைங்களுக்கு மருமகளுக்கு அடையாளத்துக்காக நான் 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இதில் நாங்கள் 3 போடுவோம். நீங்கள் போடணும்னா 2 போட்டுக்கலாம். சாம்பார் தூள், கறி மசாலா தூள், அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றி சமையலுங்கிறது எனக்கு 12 வயசுலேருந்தே தெரியறதுனால எனக்கு இப்போ எல்லாமே இன்னும் கற்றுக்கணும். இன்னும் வேறு யாரும் செய்யறதை பார்க்கணும், கற்றுக்கணும். எல்லா சமையலுமே எனக்கு தெரியும் ஓரளவு. இருந்தாலும் எனக்கு இன்னும் கற்றுக்கணும் மோட்டிவேஷன் இருக்குது. நான் இன்னும் கற்றுக்கணும். வேறு யாரும் சொன்னால் கூட நான் இன்னும் சமையல் படிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி, புளி எல்லாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கர் லிட்டை ஊற்றிக்கலாம். குக்கர் லிட்டை மூடி 1 விசிலுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்க்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளியானம் ரெடி. இப்போ கீரை பொரியல் ரெடி பண்ணலாம். புளியானத்துக்கு கீரை பொரியல் நல்லா இருக்கும், நல்லா அசத்தலாக இருக்கும். கீரை பொரியல், சிறுகீரை பொரியல். இதுக்கு தேவையான பொருள் கீரை, சிறுகீரை அலசி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 வெங்காயம், மிளகாய், பூண்டு, இவ்வளோதான் இந்த கீரை பொரியலுக்கு தேவையான பொருள். இப்போ கீரை பொரியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை நல்லா வதக்கிக்கலாம் ஆயிலில். இப்போ காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பொடி உப்பு தான் போடணும், கல் உப்பு போடக்கூடாது. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை வதங்கிட்டு இப்போ கீரை போட்டுக்கலாம். வெங்காயத்தோடி கீரையை நல்லா வதக்கி விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே கீரை வேகணும். இந்த கீரை வந்து பச்சை கலர் மாறாமல் இருக்கணும்னா நம்ம ஒன்று செய்யணும். கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கணும்.
லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சக்கரை போட்டுக்கிட்டா கீரையோட பச்சை நிறம் மாறாது. இப்போ கீரை நல்லா வதங்கினதும் நான் காட்டுறேன். கீரை வதங்கிடுச்சு. கீரை வதங்கி ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துல வதங்கிடும். கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே வெந்துடும் கீரை. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றாதீங்க. கீரை வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதங்கிற ஸ்டேஜில் ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் புளியானம் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலோடைய பேர் வந்து பெப்பர் சமையல். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க. துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.